மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக வீடியோ போட்டு பல மாதம் ஆகுது. ஷார்ட்ஸ் என்னமோ டெய்லியும் போட்டுட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் லாங் வீடியோ என்னால் போட முடியல. ஒரு சில விஷயத்தினால அப்படியே ஆக்கியபை ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் இதுக்கப்புறம் லாங் வீடியோவுமே நம்ம போட கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 10 வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, அதாவது நாளைக்கு. ஸோ பெருசாக கேக் ஆர்டர் போடல, ஏன்னா நானும் அவரும் மட்டும் இருக்கிறதுனால 1/2 kg எல்லாம் போட்டால் வேஸ்ட்டாக போயிடும். ஈவன் நம்ம இந்த பென்டோ கேக் அதெல்லாம் போடுறோன்னா கூட அதுவே வந்து 250 350 போல் வருது. ஸோ ஓகே, நம்ம 2 பேர் தானே, சிம்பிளாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போபன் வச்சு லைட்டாக அந்த லேயர் கேக் மட்டும் பண்ணிக்கலான்ட்டு ஒரு நிமிஷம் அதையுமே நான் ஆக்சுவலாக ஒழிச்சு தான் வச்சேன், இல்லைனா எடுத்து சாப்பிட்ருவாங்கன்னு. ஸோ இந்த நார்மல் இந்த டார்க் ஃபேண்டசி போபன் வாங்கியிருக்கு. அது இல்லாமல் ஒரு லேயருக்கு மில்கி பார் சாக்லேட்டும், ஒரு லேயருக்கு வந்து டைரி மில்க் சாக்லேட்டு, ஒரு லேயருக்கு இந்த டார்க் ஃபேண்டசியில் இருக்க க்ரீமு, அதுக்கப்புறம் லைட்டாக டஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கிட்டே கொக்கோ பவுடர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ ஓகே, என் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் அங்கங்கே ஒரு மாதிரி திட்டாக இருக்குது. இதுக்காக நான் நைக்கால கார்ட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். பட் ஆனால் அதை வாங்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை, ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு எனக்கு மனசும் வர மாட்டேங்குது. ஸோ பார்க்கலாம். கிச்சனும் ஒரு மாதிரி அலங்கோலமாக தான் இருக்குது, ஏன்னா கொஞ்சம் பீரியட்ஸில் இருக்கிறதுனால என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியல. பட் ஆனால் இதை நம்ம பண்ணி தானே ஆகணும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓ, இந்த ஆங்கிளில் நான் ஃபோனை கூட ஸ்டாண்டில் வைக்காமல் எடுக்கலான்னு பார்த்தா நான் இங்கே நின்னா தான் இருக்குது. நான் இங்கே நின்று கையிலேவா எல்லாத்தையும் பண்ண முடியும்? வேறு வழியே இல்லை. போயிட்டு நான் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இப்போ ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா, அவர் வந்து ஹேர் கட் பண்ண போயிருக்காரு. எப்படி நல்லா ஹேர் கட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு 45 minutes ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு எல்லா வேலையும் முடிக்கணும். அதுதான் நம்மளோட டாஸ்க்கு. பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து க்ரீம் தனியாகவும் பிஸ்கெட் தனியாகவும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக வந்துச்சு. பட் ஆனால் நமக்கு இவ்வளோ பிஸ்கெட் தேவையில்ல, பண்ண போகிறதே ஒரு குட்டியோண்டு கேக் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சம் மட்டும் பிஸ்கெட் வச்சுக்கலாம், மிச்சத்தை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ வாங்க, இதுக்கப்புறம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், அதையும் வீடியோவில் இன்க்ளூட் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பவுல் இருக்குது. நான் வேறு கற்றுது. ஓகே, இந்த பவுலில் தான் நம்ம செட்டே பண்ண போகிறோம். இவ்வளோண்டு தான் நமக்கு கேக்கே வரப்போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் அந்த போபனை வந்து நான் கொட்டி ஃபில் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கா. சின்ன மிக்ஸி ஜார்லேயே சரியாக போயிடுச்சு. ஜிக்ஸி ஜாருங்கிறேன், என்னன்னு தெரியல, வாய் ஓவராக ரோல் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ஏன்னா நான் இவ்வளோ வேகமாக வீடியோ எடுக்கிறது அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கணுங்கிறதுக்காக தான். ஓகே, ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அடுத்த லேயர் என்னென்னா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்த லேயர் என்னென்னா, இந்த க்ரீம் இருக்குல்ல, இந்த க்ரீமை தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு செட்டில் பண்ண போகிறோம். இந்த க்ரீமை செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயிட் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியுன்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம டைரி மில்க் வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இது வந்து சூடாகட்டும். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். அப்புறம் வரத்துக்கு முன்னாடி டிஸ்போஸ் பண்ணணும். இங்கே கொஞ்சம் நேரம் ஒழிச்சு வைப்போம். நான் வாங்கிட்டு வந்தது வந்து 10. பட் ஆனால் அதையே தான் நான் கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம். சுடுது. இது டமால்னு வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டு வருவோம். க்ரீமே பத்தாத க்ரீமு, இதுவோண்டு போபன் க்ரீம் பத்துமா? பத்தாது. பட் ஆனால் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆனால் நான் அவுட்கம் எப்படி வந்துச்சுன்னு மட்டும் அப்புறமா சொல்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நீங்கள் நினைக்கலாம் என்னடா அவ பண்ணுறான்னு. பட் ஆனால் நம்புங்க, ஓரளவுக்கு நல்லா வரும். போர்பன் க்ரீமை கரைச்சதுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஹாட் காஃபி, ஹாட் சாக்லேட் இருக்குது. பட் ஆனால் இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சூப்பர், பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடும். இது எப்படினாலும் இப்போ கூல் டவுன் ஆகணும். அதனால இதை கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ணிடலாம். எங்கள் வீட்டுக்காரர் வராருன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா,
டேரி மில்க் சாக்லேட் இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி சூடு பண்ண வேண்டாம், வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வருது. அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து சுடுதண்ணியில் போட்டு அப்படியே பேக்கெட்டோடு போட்டுடலாம். அப்போ வந்து அது கொஞ்சம் ஸ்மெல் வராது, பேக்கெட்டுக்குள்ளேயே இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் இப்படி சூடு பண்ண போகிறேன். ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம சூடு பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தொட்டா தொடல, அதுதான் நான் இப்போ ஃப்ரிட்ஜோட கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி. இப்போ இதில் என்ன பண்ணலான்னா இன்னொரு லேயர் ஆஃப் பிஸ்கெட்டை வந்து தூவும். இது மட்டும் டேஸ்ட் அல்டிமேட்டாக வந்தால் நான் ஒரு கடை ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். ஆர்த்தியன் போர்பன் பிஸ்கெட்டும் ஐஸ் கேக்கும் அப்படின்னு. எனக்கும் கொஞ்சம் மூளை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓ காட், எந்த இடத்துலையுமே ஒழுங்காக லேயரே தெரியல. ஓகே, இந்த பக்கம் மட்டும்தான் ஓரளவுக்கு நமக்கு லேயர் தெரியுது. அதனால் ப்ரௌன், ஒயிட், ப்ரௌன். இது மேலே என்ன பண்ண போகிறோம்னா அந்த க்ரீம் சாக்லேட்டு, நம்ம இப்போ க்ரீம் இருந்துச்சு இல்லை போர்பன் க்ரீம், அதை ஊற்றுவோம். இப்போ இதை கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணுவோம். இது இப்போ வந்து செட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு போர்பன், அடுத்து மில்கி பார், போர்பன், க்ரீமு இதெல்லாம் செட் ஆகிருக்கு. இதை வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டீப் ஃப்ரீஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். டெய்ரி மில்க் வந்து நல்லாவே கொலன்னு கரைஞ்சிருச்சு. இப்போ அதிலே நம்ம ஓட்டை போட்டு நம்ம அப்படியே ஊற்றி விட்டுடலாம். நமக்கு இதுக்கு ஒரு கப்பு வந்து செலவாகாது. ஸோ அதனால டைரி மில்க் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் சூட்லேயே இருக்கட்டும். ஓகே, இதுவுமே செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே இன்னொரு போர்பன் லேயர் போட்டுட்டு டைரி மில்கை போட்டு கொக்கோ பவுடரை டஸ்ட் பண்ணால் நம்மளோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ நம்ம அதை குயிக்காக பண்ணிடுவோம். ஏன்னா அவங்க இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே டுப்பு பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைரி மில்க் நல்லா உருகிடுச்சா. இப்போ இதை வந்து இதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே கொக்கோ பவுடர் மட்டும் டஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் அதை பண்ணிட்டு வரேன். ஏன்னா ஸ்டாண்டு கொண்டு போய் வச்சுட்டேன், அவங்க வந்தால் மாட்டிப்பேன் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போதைக்கு நான் அதை பண்ணிட்டேன். ஓகே, என் நேரம் நான் வந்து கொக்கோ பவுடர் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு தூக்கி போட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போர்பன், ஒயிட்டு, ப்ரௌனு, போர்பன், ஓரளவுக்கு மேலே இருக்க டைரி மில்க் லேயருன்னிட்டு. ஸோ இதை இப்படியே நம்ம போய் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணுறது அடுத்த வீடியோவாக போடுவேன்னு நினைக்கிறேன். மேபி சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேன், கேக் கட்டிங்காக தான் இருக்கும். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு டாட்டா, பை பை.